தேர்தல் நேர்மையாக நடந்தால் பாஜகவுக்கு டெபாசிட் கிடைக்காது, ஒரு ஓட்டு கூட உழுவாதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க சர்வைவ் ஆகிறது அவங்கள பொறுத்தவரையிலும் விந்திய மலைக்கு கீழே இருக்கிற இந்த 4-5 மாநிலங்களும் அவங்களுக்கு தேவையில்லை. இவங்க அத்தனை பேரும் ஒன்றா, அதனால தான் டீலிமிட்டேஷனில் வந்து அந்த இது தொகுதி வரைமுறைப்படுத்துறதுல டீலிமிட்டேஷனில் அவங்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்திக்கிறாங்க. 100க்கு மேலே அதிகப்படுத்துகிறாங்க. அதிகப்படுத்தும் போது அவங்க 400, தென்னாடு பூராவும் சேர்த்து 200. இந்த 200 பேரும் ஒன்றா சேர்ந்தா கூட நீங்கள் ஒன்றும் பண்ணுவாங்க, அந்த 400 பேர் உங்களை காலி ஆக்கிடுவாங்க. அங்கே நான் 10 தடவை சொல்லியிருக்கேன். டெல்லி நம்ம ஊர் எம்பிக்கள்லாம் டெல்லிக்கு போனாங்க என்ன பண்ண முடியும்? தாஜ்மஹால் பார்த்துட்டு வரலாம், செங்கோட்டை பார்த்துட்டு வரலாம், சாந்தினி சவுக்கில் வந்து அருமையான லஸ்ஸி கிடைக்கும். அந்த லஸ்ஸி எங்கேயுமே சாப்பிட முடியாது. நான் டெல்லிக்கு போனால் அது சாந்தினி சவுக் போய் இது இவ்வளோ பெரிய இதில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி லஸ்ஸி எங்கேயும் சாப்பிட முடியாது. இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. அப்போ டெல்லிக்கு அடிக்கடி போகும். அந்த அது தான். அதை தவிர வேறு என்ன பண்ண முடியும்? ஃப்ரீ பிளேன்னு வருஷத்தில் டெல்லிக்கு போகிறதுக்கு பிளேனில் போயிட்டு வரலாம். அப்புறம் ரயில் பாஸு இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். அவங்க ஒரு டெல்லியில் ஒரு வீடு கிடைக்கும். இதை தவிர தென்னாட்டிலேருந்து போகிற எம்பிக்களால் பார்லிமெண்ட்டில் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் என்ன காட்டு கத்திட்டு போகலாம், அவங்க ப்ரூட்டல் மெஜாரிட்டி. அதனால தான் அந்த டீலிமிட்டேஷனில் எங்களுக்கு தொகுதி நிர்ணயம் பண்ணோம், இல்லாட்டி போனால் நாங்கள் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறதுக்கு காரணம் நமக்கு மரியாதை வரும். ஒரு உதாரணம் நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கேட்காமே சொல்லிடுங்க. ஐக்கிய நாடுகள் சபை இருக்குது, எல்லா நாட்டுக்கும் ஒரு பிரதிநிதி கொடுக்குறான். நேற்று முளைச்ச ஒரு சுதந்திர நாடுன்னு அங்கீகாரம் ஆயிடுச்சுன்னா அந்த நாட்டுக்கு பிரதிநிதி வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் உட்காரணும், அந்த நாட்டு பிரதிநிதியில் உட்காரணும். மக்கள் தொகை அடிப்படையில் இல்லை. 130 கோடி ஜனத்தொகை உள்ள இந்தியாவுக்கும் ஒரே ஒரு பிரதிநிதி தான். 50 லட்சம் பேர் கொண்ட மொரீஷியஸுக்கும் ஒரே ஒரு பிரதிநிதி தான். நாட்டுக்கு தான் பிரதிநிதியை ஒழிய மக்கள் தொகைக்கு அல்ல. புரியுதா உங்களுக்கு? நாட்டை தான் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். 130 பேர் இருந்தாக்கா லட்சம் பேருக்கு ஒருத்தன் போட்டாக்கா 100 பேர் போட்டாக்கா ஐநா சபையில் பூராவும் இந்தியர்கள் தான் இருக்கும். நடக்குமா? ஒத்துக்குவாங்களா? அப்படித்தான் அந்த சிஸ்டத்தை தான் நீங்கள் இங்கே கொண்டு வரணுங்கிறோம். மாநிலங்களுக்கு இவ்வளோ, ஒவ்வொரு மாநிலத்துக்கு 4 சீட்டு 5 சீட்டுன்னு ஒதுக்கு, அவ்வளோதான். உனக்கு என்னத்துக்கு அவ்வளோ பெரிய மெம்பர்ஷிப் எதுக்கு? உனக்கு என்னத்துக்கு அத்தனை அதிகாரம்? ஆக இந்த 3 தான்: இராணுவம், விமானம், கப்பல், இது ரயில் போக்குவரத்து. இதை தவிர மிச்சத்தை நீ என்னத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கிற? மற்ற எல்லாம் அந்தந்த மாநிலம் பார்த்துக்குது, அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு போகிறாங்க. எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க? இத்தனை மெம்பர் எதுக்கு?